இன்னமும் என்னோட 2 செல்லும் ஹீட் ஆயிடுச்சு, பேசவே முடியல, காது வலி வந்துடுச்சு. நேற்றைக்கு ஊடகத்திற்கு முதலில் நன்றி. தமிழகம் முழுவதிலும் இருந்து, ஏன்னா வெளியில் துபாய், சிங்கப்பூர் இப்படி கூட அங்கே இருக்க தமிழர்கள்லாம் வாழ்த்தி நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. நீங்கள் ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து. ஆகவே வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லி பாராட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். அது உங்களால் தான் ஊடகம் மூலியமாக அது போச்சு. இப்போ அவர் பேசும்போது உள்ளாட்சி தேர்தலை சொன்னார். இந்த உள்ளாட்சி தேர்தலில் 90% ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ 90% திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். 10% தான் வெற்றி பெற முடிந்தது. பேரூராட்சி 0, நகராட்சி 0, மாநகராட்சி 0. நாங்கள் யாரையும் இப்போ குறை சொல்ல வரல. தயவுசெய்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இறங்கி வந்தால் தான் வெற்றி கிடைக்கும், எல்லாரும் இணைந்தால்தான் வெற்றி கிடைக்கும். அந்த சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்க, யார்கிட்டையா சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லி. இப்பொழுது அது வெளியில் சொல்ல முடியாது, அது ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒரு கடிதமும் அனுப்பப்படும். ஆகவே நிச்சயமாக நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாட்டில் ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் அம்மா சிலை முன்பு வந்து ஒரு இனிப்பை கொடுத்து ஒரு சபதமாக ஏற்றிருக்கிறோம். இன்றைக்கி அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் திருமணத்திற்கு சென்றிருக்கிறார். ஆகவே நானும் கேசி பழனிசாமியும் மற்றவர்களும் இங்கே சில மாவட்ட கழக செயலாளர்கள், ராமசாமி எல்லாரும் வந்திருக்கோம். இங்கேருந்து கஜேந்திரன், அவர் பாபு வந்திருக்காரு, இதிலிருந்து காரைக்கால் கவுட்ரு, இப்படி எக்கச்சக்கமாக ஃப்ரெண்டு முருகேசன், இப்படி நிறைய பேர் வந்திருக்கோம். எக்கச்சக்கமாக பாய், கோயம்புத்தூர்லேருந்து ஜாகிர் ஹுசேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, இதில் எல்லாரும் ஒத்துழைக்கணும். அது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அது திருமதி சசிகலா என்கின்ற சின்னமாகட்டும், எல்லோரும் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து போக வேண்டும் என்கின்ற. ஏன்னா ஏற்கனவே மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் என்ன ரெடின்னு சொல்லிட்டார் வர்றதுக்கு. ஆகவே ஒத்துழைத்தால் முடிஞ்சிடும். அது ஒரு நாள் வேலை தான். ஆனால் அதுக்குரிய வேலையில் நாங்கள் இறங்குவோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் கனவின்படி, மக்களினுடைய அறிவுரையின்படி ஒரு மாபெரும் இடத்தை உள்ளாட்சி தேர்தலிலே பிடிக்க காரணமாக அமைவோம். இந்த நம்ம ஒருங்கிணைப்பாளர் இந்த குழு இங்கே மாத்திரம் மேல் லெவலில் மாத்திரம் இல்லாமல் மாவட்ட, அவர் சொன்ன மாதிரி ஒன்றிய லெவலில் தான் அங்கங்கே நிர்வாகிகளை போட்டு அதை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வந்து நாங்களா வேணான்றோம், அது இல்லைங்க. அவர் அமமுக கட்சின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் அந்த கட்சியை விட்டு வரணும். அது வந்தால் வெல்கம், நம்ம ஒன்றும் அப்ஜெக்ஷன் சொல்லலையா, வந்தால் வெல்கம். அவருடைய கட்சியை கழிச்சிட்டு ஏடிபிக்கு வர்றாருன்னா வரட்டும். என்ன, வாட் இஸ் த ராங்? தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் இணையணுன்னு தானே சொல்கிறோம். எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணிட்டு இருந்த பழனிசாமியை நானும் சேர்ந்து நிற்கிறோம். ஆகவே அவர்களுக்குள் எங்களுக்குள் யாரும் எதிரி இல்லை. இந்த நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து போக வேண்டும். அது முக்கியமாக யார் கையில் இருக்குன்னா, அவர் சொன்ன மாதிரி மிஸ்டர் பழனிசாமி கையில் தான் இருக்குது. அவர் தான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணார்னா அதிமுக விடிவு காலம் பிறந்து விடும். ஆகவே அதாவது இப்போ அதிமுக வேற எந்த கட்சியிலையும் இல்லாமல் இன்னும் அதிமுக போராடிட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பல மனம் ஆச்சரியங்களால் திமுகவில் போய் சேர்ந்தவங்க, வெவ்வேறு கட்சிகளில் போய் சேர்ந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் திரு தோப்பு வெங்கடாச்சலம் இருக்கார். அவர் இங்கிருந்து நீக்கப்பட்டார். அவரை வந்து பயன்படுத்தலை. அதனால தான் அவர் வந்து திமுகவில் போய் சேர்ந்தார். அதே மாதிரி செந்தில் பாலாஜியே அதிமுகவில் இணைவதற்காக வந்தார். சேர்த்து கொள்ளப்படாததுனால அவர் வேற கட்சியில் போய் வந்து சேர்ந்தார். அப்போ அம்மா மறைகிற பொழுது அதிமுகவில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைகிற பொழுது அதிமுகவில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 70 வயசை தாண்டி இருப்பாங்க. அவர்களது கனவு, ஆசை கூட தங்களது இறுதி காலத்தில் அவர்களை அடையாளம் காட்டிய அதிமுக உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்கள் விரும்புகிறாங்க, அவர்களும் விரும்புகிறாங்க. அதனால இது வந்து நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைப்பதற்கு விரும்பல. எம்ஜிஆர் காலத்தில் இந்த இயக்கம் வலுப்பெற, அம்மா காலத்தில் இந்த இயக்கம் வலுப்பெற உழைத்த அனைவரும் இன்றைக்கு கால சூழ்நிலையில் வெவ்வேறு கட்சிகளில் அங்கம் வகித்தாலும் கூட அவர்களும் இந்த இயக்கத்தோடு இணைந்து, இப்போ திருநாவுக்கரசர் இருக்காரு, அவர் காங்கிரஸ்
காங்கிரஸில் இருக்காரு. அது மாதிரி பல பேர் அனைவரும் வந்து இணைய வேண்டும் என்பதுதான் தொண்டர்களது விருப்பமாக இருக்கு. அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை ஒருங்கிணைக்கிற பணியைத்தான் நாங்கள் செய்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் அவர் சொன்னது தான் உண்மை. நீங்கள் யாரோ கேட்டீங்க எடப்பாடி ஒத்துக்குவாரான்னு சொல்லி. எங்கள் இருவருக்கும் ஜெயசிடி அண்ணன் எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி யாரும் இல்லை, பழைய நண்பர், நல்லவர், வல்லவர், எல்லாம் கரெக்டு தான். நிச்சயமாக ஒத்துக்குவார். ஏன்னா கட்சியை காப்பாற்றி ஆகணும். ஒத்துக்குவார். நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இதில் பிரிவினை வேண்டாம், ஒப்புக்கொள்வார். எனக்கு என்னென்னா, திரும்பி திரும்பி அழுத்தமாக சொல்கிறேன், நான் கவலைப்படுறதில்லை. ஒப்புக்கொள்ளவில்லை, பிரிந்து சிதறி இருக்குமே. ஆனால் தொடர்ந்து தேசிய கட்சி உள்ளே வந்துவிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். திராவிட ஐடியாலஜி கொண்ட திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு நின்று கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம், சீரியஸாக எடுத்துக்கோங்க. இதில் வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம்.